இந்த ட்ரூக் F1 அல்ட்ரா, அதாவது ட்ரூக் பட்ஸ் F1 அல்ட்ராவை வாட்டர் டெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லுங்கள். முடிஞ்சால் வாட்டர் டெஸ்ட்டும் பண்ணிடுவோம். உங்களோட கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து சொல்லுங்கள். என் கையில் இருக்குது, இதை பாருங்கள். இதை பற்றி ஓப்பனிங் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வாட்டர் டெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். சரி, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். குறைஞ்ச விலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இயர்பட்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 799 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இப்போ நீங்கள் அமேசானில் பார்த்திங்கன்னா 999 ரூபா வரும். சம்டைம் ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ஓப்பன் பாக்ஸு நான் அமேசானில் வந்து எப்படி டெலிவரி வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணப்போ இருந்த அந்த வீடியோவை இந்த கிளிப்போடு ஆட் பண்ணி விட்றேன். ஆனால் முதல்ல அந்த சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம போட் 141 இயர்பட்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம். அது வாட்டர் டெஸ்ட்லாம் பண்ணியிருந்தோம், தண்ணிக்குள்ளெலாம் போட்டிருந்தோம். அதை பற்றி வீடியோ நான் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 2999 ரூபா போட்டிருக்காங்க. அப்பா, ஆனால் நம்ம வாங்கினது 799 ரூபாய்க்கு. ஒயர்லெஸ் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸும் போட்டிருக்காங்க. ஆனால் பட்ஸுங்கிறாங்க, இயர்ஃபோன்ஸுங்கிறாங்க, என்னென்னமோ போடுறாங்க. அப்பா, சரி ஓப்பன் பண்ணிடுவோம். சுற்றி இதே தான் போட்டிருக்காங்க. எஸ்எல் லைட்டு. ஆனால் நல்ல பேக்கிங்க, நல்ல குட்டு பேக்கிங். இதை முதல்ல இந்த பேக்கேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் பின்னாடியே அதே தான், அந்த பட்ஸை போட்டு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்கு, டிஸ்க்ளைமர்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க உங்களுக்கு. டிஸ்க்ளைமர்லாம் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதெல்லாம் படித்து பார்த்துங்க, இல்லை அப்படின்னா நம்ப மாட்டிக்குவோம். ஏன்னா இப்போ எல்லாமே நம்மளை ஆன்லைனை பொறுத்தளவு எல்லாமே ஏமாத்துறதுக்கு மாதிரி வந்துட்டாங்க. அமேசான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தான், இப்போ அமேசானுமே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான். முதல்ல ஓப்பன் பண்ணிடுவோம். ரொம்ப பேச வேணாம், தேவையில்லாமல். சரி, ரைட்டு வாங்க. அவ்வளோதான். இங்கிட்ட ஒரு கோடு, இங்கிட்ட ஒரு கோடு, திருப்பி இங்கிட்ட ஒரு கோடு, இங்கிட்ட ஒரு கோடு. இவ்வளோ தூரம் கோடு போட்டு கோடு உழுவலையே. முதல்ல இந்த பிளாஸ்டிக் பேப்பர் தெரியும். ஐபோன் மாதிரி வருமா? வரலை. லைட்டாக எட்டி பார்க்குது, இழுத்துருவோம். அப்பா, செம்ம பேக்கிங்ப்பா. இதுக்குள்ளே இதெல்லாம் இதில் இந்த பாக்ஸ்லேயே வச்சு வரும் பார்த்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் வந்திருக்கு. சரி, அது ஒன்றும் பரவாயில்ல. கேஸ் எடுத்துருவோம் முதல்ல. கேஸ் வந்து இந்த கேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதோட அந்த அவங்களோட லோகோ போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணால் எரியுதா? இல்லை, பட்டன் எதுவும் கொடுத்துருக்காங்களா? டைப் சி சார்ஜ். சரி, இது இருக்கட்டும். இதை ஓரமாக வச்சுட்டு இதில் என்ன கொடுத்துருக்கோம் பார்ப்போம். இந்த இயர்பட்ஸு 2 லெஃப்ட் ரைட்டு போட்டிருக்காங்களா? எங்கேயுமே போடலையே. லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிறத எந்த ஒரு எந்தத்துலேயும் இன்ஃபர்மேஷன் தெளிவாக போடலை. சரி, இருக்கட்டும். இது அப்புறம் பார்ப்போம். வேறு என்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க? எடுத்தோன்னே பாருங்கள், ஆன் ஆயிடுச்சு. ஆனே பண்ணல, ஆன் ஆயிடுச்சு. இதில் உள்ள 2 கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜர் கேபிள், ஒரு எலி மருந்து சீட்டு. இங்கே என் வீட்டில் எலி தொல்லை தாங்க முடியல, எலி மருந்து சீட்டு வேணும். இது வாரண்டி கார்டு. வாரண்டி கார்டுன்னு எல்லா கம்பெனிலையும் இந்த மாதிரி கொடுக்குறான். ஆனால் பின்னாடி எந்த ஒரு மென்ஷனும் பண்ணலை. உள்ளே அதே தான் எலிமெண்ட் சீட் இருக்குது. இங்கே லெஃப்ட் ரைட்னு போட்டிருக்காங்க. எலிமெண்ட் சீட்டில் இருக்குது.
சரி இந்த பட்ஸை இதெல்லாம் தூக்கி எலிமெண்ட் சீட்லாம் ஓரமாக வச்சுட்டு வாரண்டி கார்டு எல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம அந்த பட்ஸை எப்படி இருக்குது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ பார்க்கலாம். இதில் லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிறத இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்துருக்கிறது நைட்டு 12 மணி இருக்கும். அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா குவாலிட்டி பரவாயில்ல. அந்த ஏற்கனவே போட்டு தரப்பு வந்து 141 வச்சுருந்தேன். அது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இங்கே போட்டிருக்காங்க இது லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டும் ஒரே கோடாக கழிச்சிருக்காங்க. ஆனால் இதுதான் ரைட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு கோடு இங்கே பாருங்கள். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் மார்க்கு. நான் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஜூம் பண்ண முடியுது என்னால். இதுதான் இந்த மார்க்கு தான் ரைட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கு பாருங்கள் லெஃப்ட்டு எல்லாம் ஒரே கோடு கழிச்சு வச்சுருக்காங்க. சரி இருக்கட்டும். இதை இப்போ பேர் பண்ணுவோம். லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆனில் வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் போட் ராக்கர்ஸ் வச்சுருந்தேன். என்னோடய பேரை வச்சு நான் வச்சுருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி காட்டுது. இந்த பாருங்கள் ட்ரூக் பட்ஸு F1 அல்ட்ரா. ரைட் சைடு மாட்டிக்கிறேன். இந்த மாதிரி பேர் பண்ணிக்குவோம் முதல்ல. இப்போ இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 80% பேட்ரி இருக்குது. நான் போக்கோ X3 தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஹை குவாலிட்டியாக இருக்கும் ஆடியோ குவாலிட்டி. அதனால தான் இதை என்றைக்கு இந்த ஏசிசிங்கிறது அப்படி இருந்துச்சுன்னா ஹை குவாலிட்டியாக ஆடியோ நல்லாயிருக்கும். அதனால் இதை என்றைக்கு எனேபிள் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் ஆஃபில் தான் இருக்கும். காதில் பிட்டப்பாக சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது. அப்போ யூஸ் பண்ணி பார்த்துட்டு மார்னிங் நான் வீடியோ பண்ணுறேன்.